ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 9, 2024. தியாகத்தினால் நமது வாழ்வில் ஒளி அதிகரிக்கிறது. தியாகத்தினால் அதிர்ஷ்டம் உருவாகிறது. யோகத்தில் நிலைத்திருப்பதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறது. அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரை தன்னுடையவராக ஆக்குவதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறது. உயர்ந்த கர்மங்கள் செய்வதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறது. பகவானுடைய காரியத்தில் ஒத்துழைப்பை வழங்குவதால் அதிர்ஷ்டம் உருவாகிறது. பிறருக்கு உதவி செய்வதில், அவர்களது துக்கங்களை போக்குவதில் அதிர்ஷ்டம் உருவாகிறது. எனவே தன்னைத்தான் பார்ப்போம். எனது அதிர்ஷ்டம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறதா? நான் முன்னேறி கொண்டிருக்கிறேனா? எனது பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டிருக்கிறதா? நமது ஆத்மா எனும் பேட்டரி 50% நிரம்பிய நிலையை அடையும் போது மகிழ்ச்சி அனுபவமாகும். ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் அனுபவம் ஏற்படும். மக்கள் நம்மை பார்த்து, ஆஹா, இவர்கள் எத்தனை அதிர்ஷ்டசாலி, என்ன காரியம் செய்தாலும் வெற்றியடைகிறார்கள் என்பார்கள். நமது ஆன்மீக சக்தி 60, 70, 80% அடையும் போது நமது தூய்மையின் பலம் மிகவும் அதிகரித்திருக்கும். நாம் இயற்கையின் தலைவர்களாக இருப்போம். இயற்கை நமக்கு அனைத்தையும் வாரி வழங்கி கொண்டிருக்கும். நோயற்ற உடல் கிடைக்கும். இயற்கையின் சுகம் கிடைக்கும். மிகுந்த செல்வம் கிடைக்க பெறும். செல்வம் என்பது உலக மக்களுக்கு கூட கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு அதிர்ஷ்டம்தான். ஆனால் நமது உள்ளார்ந்த செல்வம் அதிகரிக்கும். அப்போது நமக்கு எனது அதிர்ஷ்டம் மிகவும் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அனுபவமாகும். நாம் 90% அடையும் போது மாஸ்டர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவராக நாம் ஆகிவிடுவோம். இப்போது கூட நாம் பிறரை தன்னை போல உருவாக்குகிறோம். பிறரது செல்வத்தினை இறை காரியத்தில் ஈடுபடுத்தி பலனுள்ளதாக ஆக்குகிறோம். பிறருக்கு ஸ்தூலமான சேவைகளை கூட கொடுக்கிறோம். அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் என்றால் அவர்களது அதிர்ஷ்டத்தை கூட நாம் உருவாக்குகிறோம். நமது கரங்களில் பிறரது அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான சாவி கிடைத்திருக்கிறது. பாபாவின் அழகான மகா வாக்கியம் நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். உயர்ந்த கர்மங்கள் தான் உயர்ந்த அதிர்ஷ்ட ரேகையை வரைவதற்கான எழுதுகோலாகும். பொதுவாகவே உலகில் நெற்றியில் மற்றும் கைகளில் அதிர்ஷ்ட ரேகையை ஜோசியர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ரேகைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கர்மங்கள் மாறும்போது ரேகைகளும் மாறுகின்றன. கர்மங்கள் சீர்கெடும்போது அதிர்ஷ்டத்தின் ரேகை துண்டிக்கப்படுகிறது அல்லது அழிந்து போகிறது. நமது அதிர்ஷ்டத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கான விசேஷமான காலகட்டம் இது. ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்துவோம். வீணான எண்ணங்களில் நமது நேரத்தினை நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடாது. நிரந்தரமாக ஈஸ்வரிய சுகத்தினை நாம் அனுபவிக்க வேண்டும். நிரந்தரமாக சக்தி வாய்ந்தவராக ஆகிக்கொண்டே செல்வோம். நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன். இந்த ஆன்மீக பெருமிதம் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த விஷயத்தை பாபாவும் கூறுகிறார், நாமும் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பலருக்கும் நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்ற பெருமிதம் இருப்பதில்லை. குடும்பத்தினுடைய அந்த எதிர்மறையான தாக்கம் புத்தியில் நிலைத்து விடுகிறது. வாழ்க்கை துணைவருடைய நடவடிக்கைகள், தூய்மை தன்மையின் தாரணைக்கு அவர்கள் ஏற்படுத்தும் தடைகள், குழந்தைகள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் நமது ஆன்மீக மகிழ்ச்சியை குறைத்து விடுகின்றன. ஆனால் நாம் இவற்றிலிருந்து மனம் புத்தியை விலக்க வேண்டும். அதிகாலை எழுந்ததுமே நினைவு செய்வோம், நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன். இந்த பிறவியில் எனக்கு யார் கிடைத்திருக்கிறார்? இதனை சிந்தனை செய்யும்போது அதிர்ஷ்டத்தின் பெருமிதம் அதிகரிக்கும். இப்போது நமக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவை நமது முற்பிறவிகளின் கர்மங்களினால் கிடைத்த பலனாகும். அதற்காக நாம் பகவானை குற்றம் சொல்லலாமா? நீ அதிர்ஷ்டத்தின் வள்ளல் அல்லவா, ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டம் ஏன் இவ்வாறு இருக்கிறது என்று பாபாவிடம் கேட்கக்கூடாது. நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான விதிமுறையை அவர் கூறிவிட்டார். அதனை உருவாக்கிக் கொள்வது நமது கைகளில் தான் இருக்கிறது.
அவர் தானே அதிர்ஷ்ட ரேகையை வரையத் தொடங்குவாரானால் அனைவரும் அவரது குழந்தைகள் அல்லவா? அனைவருக்காகவும் அவர் உயர்ந்த அதிர்ஷ்ட ரேகையை வரைந்து விடுவார். அனைவரும் ராஜாவாகி விடுவார்கள். அவ்வாறு நடந்தால் அந்த ராஜாக்கள் யார் மீது ஆளுமை செலுத்துவார்கள்? அவ்வாறு உலகம் நடக்க முடியாதல்லவா? உலகில் பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். சிலர் பெரியவர்கள், சிலர் சிறியவர்கள். சிலரோ உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், சிலர் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இதுவே இந்த படைப்பின் நியமமாகும். இதுவே விதியாகும். எனவே நமது அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக்கிக் கொள்வோம். அதிகாலை எழுந்ததுமே சிந்தனை செய்வோம், நான் இந்த உலகில் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன். இதன் மூலம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஜொலிக்கத் தொடங்கும். ஓம் சாந்தி.